மீண்டும் உங்கள் ஜி ராஜசேகர் அசோக் நகர்லேருந்து ரொமட்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். இப்போது குழந்தைங்களில் வர மூட்டுவாதத்தை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துருவோமே. குழந்தைங்களில் வர்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கவசாக்கிஸ் டிசீஸ்னு ஒன்று வரும். அது ஜாப்பனீஸ்காரங்களால் கண்டுபிடிச்சதுனால, அது கவசாக்கின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால அது அவர் பேரே வச்சுருக்காங்க, கவசாக்கி டிசீஸ்னு. இதில் சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது அவங்க ஹார்ட் பாதிக்கலாம், அவங்க டங்கு, அவங்க ஸ்கின்னு இதெல்லாம் பாதிக்கலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவை. தனி இதுக்கு ஸ்டீராய்டெலாம் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவு. பிற்காலத்தில் கூட ஹார்ட் பாதிக்கலாம் இவங்களுக்கு. ஸோ இது கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி முக்கால்வாசி பேர் குழந்தைங்க டாக்டர்கிட்ட தான் போவாங்க. அவங்க பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க. தேவைன்னா அவங்க ரொமட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் ஒன்று கேட்பாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் வருது ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. பெரியவங்களுக்கு இருக்கிற முடக்குவாதம் குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அது ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பேர். அதில் ஒரு 3-4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நாம் ஜாஸ்தி போக வேண்டாம். 16 வயசுக்குள்ளே வந்ததுன்னா இது ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ம்போம். இதுவும் கிட்டத்தட்ட பெரியவங்களுக்கு வர ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியே கம்மி டோஸில் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். மூணாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டை பொறுத்தவரை ருமேட்டிக் ஃபீவர். ருமேட்டிக் ஃபீவருங்கிறது ஃபஸ்ட்டு ஜுரம் மாதிரி தொண்டை வலியில் ஆரம்பிக்கும். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு ஜுரம் வரும். ஜுரம் வரும்போது மூட்டு வலி, இப்போ ஒரு மூட்டுலேருந்து இன்னொரு மூட்டுக்கு தாவும் அந்த வலி. இப்போ இந்த எல்போ பாதிச்சிருந்ததுன்னா ஒரு 3 நாளில் திருப்பி இந்த எல்போக்கு மாறும், கால் முட்டிக்கு மாறும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். இது என்ன ப்ராப்ளம்னா, இது ஆர்த்ரைட்டிஸ் மாத்திரையெல்லாம் கொடுத்தா அது கம்மியாகிடும். பட் அதுக்கப்புறம் அவங்க ஹார்ட்டை பாதிக்கலாம். ஹார்ட் வால்வ் சுருங்கி போகிறதோ இல்லை லீக் ஆகிறதோ இதுக்கப்புறம் அதில் வரக்கூடும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு பென்சிலின் ரொம்ப முக்கியம். ஸோ இது ருமேட்டிக் ஃபீவர்ம்பாங்க. இதில் வர்ற ஹார்ட் டிசீஸ் பேர் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். இப்போ பெரியவங்களில் நம்ம வேல்வ் சம்மந்தப்பட்ட ருமேட்டிக் வேல்வ் டிசீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அயோட்டிக் வேல்வ், மைட்ரல் வேல்வ்லாம் ஹார்ட்டில் வேல்வ்ஸ் இருக்குது. அதில் பாதிப்பு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர்த்துக்கு இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் தான் காரணமாக இருக்கும். சின்ன வயசில் அவங்களுக்கு தெரியாமலே மூட்டு வலி வந்திருக்கும். இல்லை பக்கத்தில் இருக்க டாக்டருக்கு போய் வலி ஊசி, வலி மாத்திரை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் இந்த ஏஎஸ்ஓங்கிற டெஸ்ட் அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி. ஸோ இந்த ப்ளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த பேட்டர்ன் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அது எப்படி வருது, எங்கே வருதுங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மூணும் நம்ம குழந்தைங்களில் வர ஒரு முக்கியமான ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ராஜி.